என் பெயர் மதுமிதா. எனக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும். என் கணவர் நாத்தனார் மற்றும் மாமியாரிடமிருந்து மறைத்து எனக்காக தினமும் பால்கோவா இனிப்பு வாங்கி வருவார். நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்து நான் களைப்படைந்திருக்கும் போது இரவில் என் கணவர் எனக்கு அந்த இனிப்பை ஊட்டி விடுவார். இது மிகவும் விலை உயர்ந்தது, உனக்காக மட்டுமே வாங்கி வந்தேன் என்று அவர் சொல்லும்போது அவர் மேல் உள்ள அன்பால் நான் நெகிழ்ந்து போவேன். ஆனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் அந்த இனிப்பை சாப்பிடும்போது எனக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்துவிடும். காலையில் எழுந்தால் உடல்நிலை ஏதோ மர்மமான முறையில் மாற்றமடைந்திருக்கும். உடம்பு முழுவதும் வலியும் இருக்கும். இதை உணர்ந்த பின்பு ஒரு வியாழக்கிழமை நான் இனிப்பு சாப்பிடுவது போல நாடகமாடினேன். ஆனால் அன்று நள்ளிரவில் எனக்கு நடந்த காரியத்தால் என் உயிரே போனது. என் உடம்பு துடித்தது. என்னால் கத்தக்கூட முடியவில்லை. வழக்கமாக என் கணவர் என் மீது அவ்வளவு அக்கறை காட்ட மாட்டார், என் பேச்சையும் கேட்க மாட்டார். ஆனால் ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நான் திடீரென்று மயங்கி விழுந்தேன். எனக்குள் ஒருவித பதட்டமும் அமைதியின்மையும் ஏற்பட்டது. அதன் பிறகு என் கணவரின் நடத்தை என்னிடம் முற்றிலும் மாறிப்போனது. ஒரு முறை நான் அவரிடம் எனக்கு இனிப்பு பிடிக்கும் என்றும் ஆனால் இந்த வீட்டில் அரிதாகவே இனிப்பு செய்கிறார்கள் என்றும் சொன்னேன். நான் சொன்ன அடுத்த நாளே நான் களைப்புடன் அறைக்கு வந்தபோது என் கணவர் ஒரு பையை நீட்டினார். அதற்குள் பால்கோவா இருந்தது. இதற்கு முன்பு எனக்காக எதையுமே வாங்கி வராதவர் திடீரென்று ஏன் இப்படி மாறினார் என்று எனக்கு ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. அவர் தன் அம்மா மற்றும் சகோதரிக்கு தெரியாமல், அவர்களின் அனுமதி இல்லாமல் ஒரு சிறிய காரியத்தை கூட செய்ய மாட்டார். அப்படிப்பட்டவர் எனக்காக மறைமுகமாக இனிப்பு வாங்கி வருவதை என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் அந்த இனிப்பை சாப்பிட்ட உடனே எனக்கு தூக்கம் சொக்கியது. நான் எப்போது ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றேன் என்றே எனக்கு தெரியவில்லை. மறுநாள் காலை கண்விழித்த போது என் தலை சுற்றியது. என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. நான் இப்போதே கீழே விழுந்து விடுவேன் என்று தோன்றியது. சற்று அமைதியாகி கொண்டு சமையல் அறைக்கு சென்றேன். அங்கே என் மாமியார் என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தார். என்ன செய்துவிட்டு வருகிறாய்? ஏன் இவ்வளவு தாமதமாக எழுந்திருக்கிறாய் என்று முதல் முறையாக என்னை கேட்டார். எனக்கு பயம் வந்துவிட்டது. ஒருவேளை இனிப்பு விவாகரம் அவருக்கு தெரிந்துவிட்டதோ என்று நினைத்தேன். ஆனால் அவர் பேச பேச எனக்கு ஏதோ வேறொன்று நடப்பது போல தோன்றியது. என் கணவர் ரமேஷை பற்றி கேட்டபோது அவன் எப்போதோ கிளம்பிவிட்டான். மகாராணி எப்போது எழுவார் என்று அவன் காத்து கொண்டே இருக்க முடியுமா என்று நக்கலாக பேசினார். என் மாமியார் என்னை ஒரு விசித்திரமான கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருந்தார். என் உடல்நிலையை கண்டு அவர் மனதிற்குள் சிரிப்பது போல இருந்தது. ரமேஷ் என் மீது கோபமாக இருப்பாரோ என்று நான் நாள் முழுவதும் கவலையில் இருந்தேன். இரவு வேலைகளை முடித்த பிறகு என் மாமியார் என்னை அவர் அறைக்கு அழைத்து விசித்திரமான கேள்விகளை கேட்டார். நான் எங்கே பிடித்தேன், எங்கெல்லாம் செல்வேன், எனக்கு என்ன உணவு பிடிக்கும் என தேவையில்லாத கேள்விகளை கேட்டார். இது எனக்குள் ஒருவித அச்சத்தை உண்டாக்கியது. அவருக்கு பதில் சொல்லிவிட்டு அறைக்கு வந்தேன். ஆனால் ரமேஷ் இன்றும் எனக்காக இனிப்பு கொண்டு வந்திருந்தார். அவர் என் மீது கோபமாக இல்லை என்று தெரிந்ததும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் இனிப்பை சாப்பிடும்போது அவர் என்னை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தார். ஏன் என்னை இப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒன்றுமில்லை, நீ எப்போதும் என்னுடனேயே இருக்க வேண்டும் என்று கூறினார். அவர் பேசுவது எனக்கு விசித்திரமாகவும் சில நேரங்களில் கோபமாகவும் இருந்தது. ரமேஷ் ஏன் இப்படி மாறினார் என்று எனக்கு புரியவில்லை. மெல்ல மெல்ல என் கண்கள் சொருகத் தொடங்கின. நான் மயக்க நிலைக்கு செல்லும் போது அவர் என்னை பார்த்து சிரிப்பதை கண்டேன். அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு மர்மம் இருந்தது. நான் கண்களை திறக்க முயற்சி செய்தும் முடியாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தேன். அடுத்த நாள் மதியம்தான் எனக்கு கண்விழிப்பே வந்தது. என்னால் படுக்கை விட்டு எழக்கூட முடியவில்லை. என் கைகள் நடுங்கின. மிகுந்த பதட்டமாக இருந்தது. நான் என் நாத்தனாரை சத்தமிட்டு அழைத்தேன். ஆனால் என் குரல் அவருக்கு கேட்கவில்லை. நான் கஷ்டப்பட்டு என்னை தேற்றிக் கொள்ள முயன்றேன். நான் கீழே வந்தபோது என் நாத்தனாரும் மாமியாரும் அங்கே அமர்ந்திருந்தார்கள். என் சத்தம் அவர்களுக்கு கேட்டிருக்கும். ஆனால் அவர்கள் என்னை பற்றி ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்த உடனேயே அவர்கள் பேச்சை நிறுத்திவிட்டார்கள். என்ன விஷயம், எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்டபோது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என் மாமியாரின் முகம் வெளுத்து போனது. அவர்கள் பேசுவதை நான் கேட்டுவிட்டனோ என்று அவர் பயந்தது போல தெரிந்தது. அவர்கள் என்னை பற்றி தான் ஏதோ சதி செய்கிறார்கள் என்பது எனக்கு உறுதியானது. இந்த தாய் மகள் இருவரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? எனக்கு அவர்கள் இருவர் மீதும் சந்தேகம் வரத் தொடங்கியது. என் உடல்நிலையும் தொடர்ந்து மோசமடைந்து வந்தது. நான் சமையலறைக்கு சென்றேன். ஆனால் நான் சமையலறைக்குள் நுழைந்ததும் என் மாமியாரும் நாத்தனாரும் அங்கிருந்து எழுந்து தங்கள் அறைக்குள் சென்று விட்டார்கள். அந்த சமயத்தில் எனக்கு என் கணவர் மீதும் கோபம் வந்தது. அவர்கள் என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று புரியவில்லை. அன்று முழுவதும் நான் எந்த வேலையும் செய்யாமல் என் அறையிலேயே கிடந்தேன். எனக்கு என்ன ஆகிறது? நான் ஏன் நாளுக்கு நாள் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று புரியவில்லை.
ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் என் மாமியாரும் நாத்தனாரும் தான் இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் அதிகமானது. என் கணவர் தினமும் அந்த விலை உயர்ந்த இனிப்பை கொண்டு வருவது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது. எனக்கும் அந்த இனிப்புக்கு ஒருவித அடிமைத்தனம் உண்டானது. பகல் முழுவதும் அந்த இனிப்பை சாப்பிடும் இரவு நேரத்திற்காக காத்திருப்பேன். அதை சாப்பிட்டால் எனக்கு ஒருவித நிம்மதி கிடைத்தது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். நான் அந்த இனிப்பை சாப்பிட தொடங்கியதில் இருந்து இரவில் ஒரு முறை கூட எனக்கு இடையில் விழிப்பு வருவதே இல்லை. இது என்னை கவலைப்பட வைத்தது. ஒரு முறை நான் நள்ளிரவில் எழுந்து முற்றத்தில் நடந்து கொண்டிருந்தேன். அப்போது ரமேஷ் வந்தவுடன் என்னை பார்க்காமல் நேராக தன் அம்மாவின் அறைக்கு சென்றார். நான் என் அறையில் இருப்பதாக அவர் நினைத்திருக்கலாம். சிறிது நேரத்தில் என் நாத்தனாரும் அங்கே சென்றார். அங்கே ஏதோ ரகசிய கூட்டம் நடப்பது போல இருந்தது. திடீரென்று என் கணவர் தன் தாயிடம் கத்துவது கேட்டது. கதவு மூடப்பட்டிருந்ததால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவர் தனது தாயிடமும் சகோதரியிடமும் கோபப்படுவதை நான் அன்றுதான் முதல் முறை கேட்டேன். நான் மெதுவாக என் அறைக்கு சென்று விட்டேன். சிறிது நேரம் கழித்து ரமேஷ் அறைக்கு வந்தார். அவர் முகம் இப்போதுதான் அலுவலகத்திலிருந்து வந்தது போல அமைதியாக இருந்தது. ஏன் இன்று அலுவலகத்திலிருந்து வர இவ்வளவு தாமதம் என்று நான் வேண்டுமென்றே கேட்டேன். ஆமாம், வேலை அதிகமாக இருந்தது. நான் அங்கேயே சாப்பிட்டு விட்டேன் என்று அவர் மிக சாதாரணமாக பொய் சொன்னார். அந்த பொய்யின் காரணம் எனக்கு புரியவில்லை. ஆனால் இன்றும் அவர் எனக்காக இனிப்பு கொண்டு வந்திருந்தார். முதலில் நான் அதை சாப்பிட மறுத்தேன். பின்பு அவர் என்னை கட்டாயப்படுத்தினார். அவர் மிகவும் வற்புறுத்தியதால் நான் சிறிதளவு மட்டும் சாப்பிட்டு விட்டு அங்கே வைத்து விட்டேன். அதன் பிறகு அவர் என்னை தொந்தரவு செய்யவில்லை. சிறிது நேரத்தில் நான் தூங்கிவிட்டேன். திடீரென்று தூக்கத்தில் எனக்கு யாரோ ஊசியால் குத்துவது போல ஒரு விசித்திரமான வலி ஏற்பட்டது. முதல் முறையாக தூக்கத்தில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்து கஷ்டப்பட்டு கண்களை திறந்தேன். விளக்கை எரிய விட்டு பார்த்தால் அங்கே யாரும் இல்லை. ரமேஷ் தூங்கி கொண்டிருந்தார். பின்னர் நான் விளக்கை அணைக்க போனபோது ரமேஷ் உண்மையிலே தூங்கவில்லை. அவர் வேண்டுமென்றே கண்களை மூடிக்கொண்டு நடிப்பது போல எனக்கு தோன்றியது. நான் அவரை அழைத்தேன். ஆனால் அவர் அசையவே இல்லை. அது என் கற்பனையாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு நானும் படுத்து தூங்கினேன். தூக்கத்தில் என் அருகில் யாரோ பேசுவது போன்ற சத்தம் கேட்டது. ஆனால் கண்களை திறக்கவோ எழும்பவோ எனக்கு தெம்பு இல்லை. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று புரியவில்லை. ஆனால் யாரோ பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது மட்டும் கேட்டது. காலையில் நான் சீக்கிரம் எழுந்து விட்டேன். ரமேஷ் யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். நான் எழுந்ததை பார்த்ததும் உடனே போனை துண்டித்து விட்டார். நேற்று இரவு யாரோ நம் அறையில் பேசுவது போல இருந்தது. யாராவது வந்தார்களா என்று கேட்டேன். இதை கேட்டவுடன் ரமேஷ் பதட்டமடைந்தார். அவர் முகம் பயத்தில் விளறி போனது. ஒரு திருடன் பிடிபட்டால் எப்படி இருப்பானோ அப்படி அவர் இருந்தார். ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறீர்கள்? ஒருவேளை நான் கனவு கண்டிருப்பேன். தூக்கத்தில் அப்படி தோன்றுவது சகஜம்தானே என்று நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன். அவரும் ஆமாம், அப்படித்தான் இருக்கும் என்றார். இருந்தாலும் ஏதோ தவறு நடக்கிறது என்று என் மனதிற்கு தோன்றியது. அன்று முழுவதும் என் மாமியார் என்னிடம் ஒருவித ஒட்டுதல் இல்லாமலே இருந்தார். இவர்தான் என் பெற்றோரிடம் அடம்பிடித்து எனக்காக பெண் கேட்டவர். நான் இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்தபோது என்னை அவ்வளவு அமைதியாக பார்த்து கொண்டவர். இப்போது ஏன் இப்படி மாறினார் என்பது எனக்கு புரியவில்லை. என் பெற்றோர் அப்படி என்ன செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எனக்கு வரும் வரன்கள் எல்லாம் தாங்களாகவே வரனை ரத்து செய்துவிட்டு செல்வார்கள். ஒரு நாள் என் மாமியார் தனது ஒரே மகனுக்காக என்னை பெண் கேட்டு வந்தார். அவர் மிகவும் கெஞ்சி கேட்டு ஆசைப்பட்டு இந்த வரனை முடித்தார். அதனால் என் பெற்றோரும் சம்மதித்தார்கள். ஆனால் 2 நாட்களில் என்ன நடந்ததோ தெரியவில்லை. திடீரென்று என் மாமியார் இந்த திருமணத்தை மறுத்தார். பொதுவாக வரன் தட்டி போனால் பெற்றோர் கவலைப்படுவார்கள். ஆனால் என் பெற்றோரோ இந்த திருமணம் நின்றதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் ஏன் என் திருமணத்தை தடுத்து நிறுத்துகிறார்கள்? ஏன் அதில் இவ்வளவு மகிழ்ச்சி கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை. சில நாட்கள் கழித்து என் மாமியார் மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வந்து, உங்கள் மகளைத்தான் என் வீட்டு மருமகளாக்க வேண்டும், அவள் என் குடும்பத்தை வீணடிக்க மாட்டாள் என்று கூறினார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. திருமணமான ஆரம்ப நாட்களில் அவர் என்னிடம் மிகவும் அன்பாகத்தான் இருந்தார். ஆனால் இப்போது ஏன் அவர் இவ்வளவு மாறினார்? என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் என் கணவர் ரமேஷ் மீது நான் சந்தேகம் கொள்ள விரும்பவில்லை. அவர் என் மீது அவ்வளவு அன்பு காட்டுகிறார். சில நேரங்களில் அந்த அன்பை கண்டு நான் நெகிழ்ந்து போவேன். எனக்காக அவர் தன் தாயிடமே சண்டையிடுவார். அப்படிப்பட்டவர் மீதா நான் சந்தேகம் கொள்கிறேன் என்றும் சில நேரம் நான் யோசிப்பேன். ஒரு நாள் மதியம் நான் முற்றத்தில் அமர்ந்திருந்தேன். திடீரென்று என் மாமியார் என்னிடம் வந்து கோபமாக பேசினார். வர வர நீ ரொம்பதான் ஆடுகிறாய். என் மகனை உன் விரல் நுனியில் வைத்துள்ளாய். இந்த நாடகங்கள் எல்லாம் எதற்காக? நீ அவனை அவமானப்படுத்துகிறாய், அவனை துன்புறுத்துகிறாய் என்பது எனக்கு தெரியும் என்று கத்தினார். அவர் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல வந்தபோது ரமேஷ் அங்கே வந்து அவரை தடுத்து விட்டார்.
என் மாமியார் என்னிடம் எதை சொல்ல வந்திருப்பார்? நான் என் அறைக்கு சென்றேன். ரமேஷும் என் பின்னாடியே வந்தார். என்ன நடக்கிறது என்று தெரியாததால் என்னால் எதுவும் பேச முடியவில்லை. என் மாமியார் எந்த நாடகத்தை பற்றி பேசுகிறார்? நான் என்ன நாடகமாடினேன்? சில நேரங்களில் என் மாமியார் நான் இல்லாத போது என் அறையை தணிக்கை செய்வார். என் பொருட்களை எடுத்து செல்வார். நான் ஒருபோதும் அதை கேள்வி கேட்டதில்லை. ஆனால் அன்று ரமேஷ் ஏன் சீக்கிரம் கிளம்பினார் என்று கேட்டேன். ஆனால் அவர் பதில் சொல்லாமல் வெளியே சென்று விட்டார். இரவு ரமேஷ் திரும்பி வந்தபோது நான் அவருக்காக காத்திருந்தேன். அவர் சிரித்து கொண்டே, ஏன் இவ்வளவு நேரம் காத்திருக்கிறாய்? நான் வீட்டிற்கு தானே வரப்போகிறேன். உனக்கு இப்போது இனிப்பு பிடிக்கவில்லையா? முன்பெல்லாம் விரும்பி சாப்பிடுவாயே என்றார். அவர் சொன்னதும் நானும் சிரித்து கொண்டே அந்த இனிப்பை சாப்பிட தொடங்கினேன். அதை சாப்பிடும் போதே என் தலை சுற்றியது. சிறிது மயக்கமடைந்தேன். திடீரென்று அறைக்குள் ஒரு பெண்ணை போல ஒரு உருவம் வருவதை கண்டேன். ஆனால் கண்களை திறந்து பார்க்கும் தெம்பு என்னிடம் இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு ஆழ்ந்த தூக்கம் மட்டுமே தேவைப்பட்டது. அறைக்குள் வந்தது பெண்ணா ஆனா என்ற கவலை கூட இல்லாமல் நான் தூக்கத்தில் ஆழ்ந்தேன். மறுநாள் காலை நான் யோசிக்க தொடங்கினேன். அந்த பெண் யார்? அவள் ஏன் என் அறைக்கு வந்தாள்? அன்று முழுவதும் அதே கவலையில் இருந்தேன். அதனால் இனிமேல் இந்த இனிப்பை சாப்பிடக்கூடாது என்று முடிவெடுத்தேன். ஏனென்றால் நான் அதை சாப்பிட தொடங்கிய பிறகுதான் எல்லாமே மாறின. என் மாமியார் மற்றும் நாத்தனாரின் நடத்தை மோசமானது. ஆனால் என் கணவரின் அன்பு அதிகரித்தது. அன்று இரவு ரமேஷ் இனிப்புடன் வந்தபோது இனிமேல் இது வேண்டாம் என்று சொல்ல நினைத்தேன். ஆனால் அவர் கொடுத்த அன்பினால் என்னால் மறக்க முடியவில்லை. அவர் இனிப்பை கொடுத்துவிட்டு வெளியே சென்றார். நான் அதை சாப்பிடவில்லை. ஆனால் நான் தூங்குவது போல நாடகமாடினேன். ரமேஷ் யாரிடமோ ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு புரியவில்லை. இரவு 12 மணி இருக்கும். யாரோ அறைக்குள் நுழைந்தார்கள். நான் லேசாக கண்களை திறந்து பார்த்தேன். ரமேஷ் அந்த நபரிடம் பேசியதை கேட்டபோது என் தலையில் இடியே விழுந்தது போல இருந்தது. எனக்கு பயத்தில் வியர்த்து போனது. ஒரு கணம் ரமேஷ் மீது எனக்கு மிகுந்த வெறுப்பு உண்டானது. அந்த நபர் ஏதோ மருந்துகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். திடீரென்று மற்றொரு மனிதன் என் அருகில் வந்தான். என் கையில் ஏதோ குத்துவது போல வலித்தது. அவர்கள் பேசியதை கேட்டபோது என் ஆத்மாவே நடுங்கியது. அந்த நபர் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டபோது என் உயிர் போவது போல இருந்தது. என்னால் கத்தக்கூட முடியவில்லை. ஆனால் அந்த வலியை தாங்கி கொண்டு படுத்திருந்தேன். ரமேஷ் என்னிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறான்? இதெல்லாம் என்ன? அந்த இன்ஜெக்ஷனால் எனக்கு தூக்கம் வந்தது. காலையில் எழுந்தபோது என் கண்கள் சிவந்திருந்தன. என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ரமேஷ் இனிப்பு கொடுத்து மயக்கமடை வைத்துவிட்டு ஊசி போட்டு என்னிடம் ஏதோ தவறு செய்கிறாரா? என்னிடம் இருந்து ஏதோ பெரிய விஷயத்தை மறைக்கிறார் என்பது உறுதியானது. ரமேஷ் மட்டுமல்ல, அவர் அம்மாவும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் என்னை பயன்படுத்தி ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடுகிறார்கள். இப்போது என் கணவர் மீது எனக்கு வெறுப்பு மட்டுமே மிஞ்சியிருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்போதே என் வீட்டிற்கு சென்று விடலாம் என்று என் இதயம் துடித்தது. நான் மிகுந்த வேதனையில் இருந்தேன். நாள் முழுவதும் அறையை விட்டு வெளியே வரவில்லை. இரவு ரமேஷ் வீட்டிற்கு வந்தபோது நான் அவனிடம் பேசவில்லை. அப்போது அவனது நடத்தையும் விசித்திரமாக இருந்தது. திடீரென்று அவனது கையில் கட்டு போட்டிருப்பதை நான் கவனித்தேன். இன்று அவன் எனக்காக இனிப்பு கொண்டு வரவில்லை. கையில் என்னானது என்று கேட்க நினைத்தேன். ஆனால் எனக்கு நேற்று இரவு நடந்தவை நினைவுக்கு வந்தன. அவன் என்னிடம் எதை எதிர்பார்க்கிறான் என்று கேட்க துடித்தேன். ஆனால் மௌனமாக இருந்து விட்டேன். ரமேஷ் ஏன் இப்படி மாறினான்? அவன் மனதில் ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது. நேற்று இரவு நான் எதையும் பார்க்காமல் இருந்திருந்தால் அவன் எனக்கு என்ன செய்திருப்பானோ என்று யோசித்தேன். இப்போது பல நாட்களாக எங்களுக்குள் பேச்சுவார்த்தை இல்லை. என் உடல்நிலை மோசமடைந்தது. என் தலை வெடித்துவிடும் போல இருந்தது. இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் தவித்தேன். ரமேஷ் இப்போது தாமதமாக வீட்டிற்கு வந்து நேராக அவன் அம்மாவின் அறைக்கு சென்று விடுகிறான். அவன் என் அறைக்கு வராத நாட்களில் என் உடல்நிலை இன்னும் மோசமானது. அவர்கள் எனக்கு ஏதோ பில்லி சூனியம் செய்வது போல உணர்ந்தேன். ஒரு நாள் இரவு அவன் அறைக்கு வந்தபோது கோபத்தில் கேட்டேன், ரமேஷ், உங்களுக்கு என்னதான் வேண்டும்? ஏன் என்னிடம் இப்போது சரியாக பேசுவதில்லை? என் நிலைமை எப்படி இருக்கிறது என்று ஒருமுறை கூட நீங்கள் கேட்கவில்லை என்றேன். அவன் எனக்கு பதிலளிக்காமல் முறைத்து பார்த்துவிட்டு சென்று விட்டான். அடுத்த நாள் நான் என் நாத்தனாருடன் கடைக்கு சென்றேன். ஒரு உணவகத்தில் அமர்ந்திருந்த போது எதிரே இருந்த மேஜையில் ரமேஷை பார்த்தேன். என் கண்கள் உறைந்து போயின. ரமேஷ் அங்கிருந்து ஒரு பெண்ணுடன் வெளியேறி கொண்டிருந்தான். அவனை கொல்லலாம் என்ற அளவுக்கு ஆத்திரம் எனக்கு வந்தது. அன்று இரவு என் அறைக்கு வந்த பெண் இவள்தானா? ரமேஷ் என்னை ஏமாற்றுகிறான், என்னை பயன்படுத்துகிறான் என்று உறுதியாக தெரிந்தது. நான் அழுது கொண்டே என் அறையிலிருந்து பொருட்களை எல்லாம் அடித்து உடைத்தேன். அன்று இரவு ரமேஷ் மீண்டும் பழையபடி சிரித்து கொண்டே இனிப்புடன் வந்தான். அவன் அறைக்குள் வந்ததும், இதெல்லாம் என்ன? உனக்கு என்ன ஆனது என்று கேட்டான். இப்போதுதான் என்ன ஆனது என்று கேட்கிறீர்களா? உண்மையை சொல்லுங்கள். என்னை ஏன் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டீர்கள் என்று கத்தினேன்.
அவன் எதுவும் புரியாமல் பார்த்தான். இந்த இனிப்பில் என்ன கலந்து கொடுக்கிறீர்கள்? இதில் தூக்க மாத்திரை கலக்கிறீர்களா? உங்களிடமிருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று ஆவேசமாக கேட்டேன். ஆமாம், உன்னை வேதனையில் பார்க்க எனக்கு விருப்பமில்லை, அதனால்தான் கொடுத்தேன் என்று அவன் சாதாரணமாக சொன்னான். எனக்கு உங்களோட வாழ பிடிக்கவில்லை, எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கத்தினேன். அவன் கோபமடைந்து சிரித்தான். என் உண்மையை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உன்னை பற்றியே முழுமையாக உனக்கு தெரியாத போது என்னை பற்றி நீ என்ன தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்று கேட்டான். என்னை பற்றி எனக்கு தெரியாதா? அன்று இரவு என் அறைக்கு வந்த அந்த மனிதன் யார்? நீங்கள் ரகசியமாக சந்திக்கும் அந்த பெண் யார்? உங்கள் அம்மாவின் அறையில் எனக்கு எதிராக என்ன சூனியம் செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு ரமேஷ் பதில் சொன்னான். உன் பெற்றோர்கள் உனக்கு ஏன் திருமணம் செய்து வைக்க மறுத்தார்கள் என்று தெரியுமா? அவர்களுக்கு உன் மீது அன்பு இருந்ததால் அல்ல, நீ ஒரு நோயாளி என்பதால். உனக்கு விரைவில் பைத்தியம் பிடித்துவிடும் என்றும் உன்னை திருமணம் செய்பவன் உன்னை விவாகரத்து செய்து விடுவான் என்றும் அவர்கள் பயந்தார்கள். அதனால்தான் என் அம்மா கூட இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. ஆனால் நான் தான் பிடிவாதமாக உன்னை திருமணம் செய்தேன். நீ அந்த இனிப்பை சாப்பிட்ட பிறகு உன் நிலையை பார்த்தாயா? தூக்க மருந்து கொடுக்கவில்லை என்றால் நீ அன்றே இறந்திருப்பாய். உனக்கே தெரியாமல் நான் உனக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தேன். அன்று இரவு வந்த பெண் ஒரு செவிலியர், அந்த மனிதன் ஒரு மருத்துவர். உனக்கு ஊசி போட்டது உன்னை குணப்படுத்ததான். இன்று ஹோட்டலில் நீ பார்த்த அந்த பெண் உனக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர். உன் மனைவிக்கு ஒன்றும் ஆகாது என்று அவள் எனக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டிருந்தாள். உன்னை விவாகரத்து செய்து விடுமாறு என் அம்மா தினமும் என்னிடம் சண்டையிடுகிறார். ஆனால் நான் உன்னை கைவிடவில்லை. அவர்கள் உன்னை பார்த்து பயந்தார்கள். இப்போது என் அம்மா உன்னை வெறுக்கிறார். ஏனென்றால் உனது தற்போதைய நிலையை அவர் மட்டுமே பார்க்கிறார். உனக்கு புற்றுநோய் இருப்பதாகவும் நீ இறந்து விடுவாய் என்றும் உனக்கு ஒருவேளை பைத்தியம் பிடித்தால் உன்னை திருமணம் செய்தவன் உன்னை கைவிட்டு விடுவான் என்றும் மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று உறுதியளித்தேன். இந்த பில்லி சூனியம் என்ற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, கவலைப்படாதே. நீ குணமாகிவிட்டால் என் அம்மாவும் உன்னிடம் சகஜமாகி விடுவார் என்றார். ரமேஷ் எல்லா உண்மைகளையும் என்னிடம் சொல்லிவிட்டார். ரமேஷின் வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்ததை நான் உணரவே இல்லை. பூமி பிளந்து நான் அதற்குள் புதைந்து போக மாட்டேனா என்று தோன்றியது. நான் ரமேஷை எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டேன். ஆனால் அவரோ எனக்காக தனது வாழ்க்கை அனைத்தையும் தியாகம் செய்து கொண்டிருந்தார். எனக்கு புற்றுநோய் இருந்த போதிலும் நான் அதை நினைத்து கவலைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த மனிதன் என்னிடம் எதுவும் சொல்லாமலே எனக்கு சிகிச்சை அளித்து வந்திருக்கிறார். அவரை போய் நான் எவ்வளவு தப்பாக நினைத்து விட்டேன். நான் அழுது கொண்டே அவரிடம் ஒரு சத்தியம் செய்தேன், இனிமேல் ஒருபோதும் உங்களை சந்தேகப்பட மாட்டேன் என்று. அவர் புன்னகைத்து கொண்டே, எனக்கும் தெரியும், இனி நீ அப்படி செய்ய மாட்டாய், நீ விரைவில் குணமாகி விடுவாய் என்று எனக்கு ஆறுதல் கூறினார். ஒரு நோயாளியான மனைவிக்காக தன் தாயிடமே சண்டை போடும் ரமேஷ் போன்ற மனிதர்கள் இந்த காலத்தில் எங்கே கிடைக்கிறார்கள்? ரமேஷ் எனக்கு கடவுளுக்கு நிகரானவர். நான் செய்த தவறுக்காக அவரிடம் அழுது மன்னிப்பு கேட்டேன். சில மாதங்களுக்கு பிறகு என் உடல்நிலை முழுவதுமாக சரியானது. என் மாமியாரும் என்னுடன் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தார். இப்போது எங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கப் போகிறது. என் கணவர் என்னை தன் கரங்களில் வைத்து தாங்க ஆரம்பித்தார். இப்போது நான் என் குடும்பத்தோடு மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறேன். நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.